வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அத்தியாயம் 26. அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த கயலுக்கு திடீரென்று தான் அந்தரத்தில் மிதப்பது போன்ற ஒரு உள்ளுணர்வு தோன்றவும் பதறி அடித்து எழ முயன்றவளால் அது முடியாமல் போக சிரமப்பட்டு இமைகளை பிரித்து பார்த்தாள். அப்பொழுதுதான் அவளை கீழே படுக்கையில் விட்டுக் கொண்டிருந்தார் திலீப். சில நொடிகள் அவனை புரியாமல் நோக்கியவள் பக்கவாட்டில் தலையை திருப்பி பார்க்க அறையின் ஒரு மூலையில் இருந்த கட்டிலில் காருண்யா வாயை பிளந்தபடி அசந்து தூங்கி இருந்தாள். இன்னமும் மூளை குழம்பிவிட திரும்பவும் கணவனின் முகம் பார்த்தாள் மனைவி. மௌனமாக உடல் குலுங்க சிரித்தபடி அவள் அருகில் சரிந்தவன், காட், என்னடி இந்த மணி முழிக்கிற, ஒன்னும் புரியலையா என்று அவளிடம் திரும்பி கிசுகிசுப்பாக கேட்டான். லேசாய் புருவங்களை சுருக்கி என்று ஒற்றை எழுத்தில் கேள்வி எழுப்பினாள் பெண். அட ராமா, என் விழி பாப்பா, இந்த மொழி முழிக்கிறே என அவள் கன்னத்தை தன் இதழ்களால் உரசியவாறு கொஞ்சியவன், நம்ம ஏற்கனவே ஒரு பிள்ளைய வச்சிருக்கிறதால நம்ம ரெண்டாவது பிள்ளைக்கு உன் தூக்கத்தை கொஞ்ச நாள் தியாகம் பண்ண பேபி என்று அவளின் நெற்றியோடு முட்டினான். மெதுவாக புலன்கள் வேலை செய்ய அவனை விழிவிரித்து பார்த்தாள் அவனின் விழி. அறையில் இருந்த அரைகுறை வெளிச்சத்தில் அவளை பார்வையால் ஊடுருவியவன், என்ன என்று மெலிதாக முணுமுணுத்தான். என இழுத்தவாறு தன் படுத்திருந்த படுக்கையை தடவி பார்த்தாள். இந்த வீடு எப்படி என்றாள் மெதுவாக. அவளைப் போலவே என ராகம் இழுத்தபடி அவளின் இடையில் கை போட்டு தன்னோடு நெருக்கி கொண்டவன், 2 நாளைக்கு முன்னாடி நாள் நல்லா இருக்குன்னு அம்மா சொல்லவும் அன்னைக்கே வாங்கிட்டு வந்து அந்த ரூம்ல பதுக்கி வச்சிட்டேன் என்று அவள் காதை மெல்லமாக கடித்தான். மேனி சிலிர்த்தவள் அவனுடைய திட்டமிடலை கேட்டு தனக்குள் ரகசியமாக முருவளித்தாள். அவளை போன்றே வெகு இயல்பாக காரவை மகளாக அவன் ஏற்றுக்கொண்டது இன்னமும் அவன் பால் இதயத்தை நெகிழ வைத்தது. என்ன அப்படி ஒரு யோசனை என்று கேட்டவாறு அவனின் கரம் எல்லை மீற ஆரம்பிக்கவும் மனதைப் போலவே அவளின் தேகமும் அவனிடம் இலகத் தொடங்கியது. முயன்று அதை கட்டுக்குள் கொண்ட வந்தவாறு அவன் முன்பு சொன்ன விஷயத்தில் தன் சந்தேகம் கேட்டாள் அவள். ஆமா, நாம 2வது பிள்ளைக்காக என்னோட தூக்கத்தை கொஞ்ச நாள் தியாகம் பண்ணணும்னு சொன்னீங்களே, அதுக்கப்புறம் நான் நல்லா தூங்கிக்கலாமா? யார் விட்ட உன்ன என்று அவள் உதட்டிடம் பதில் அளித்தான் அவன். சட்டென்று குறுஞ்சிரிப்பு ஒன்று எள்ளாய் அவள் இதழ்களை போக்க, அப்புறம் சொன்னீங்க என்றாள் கேள்வியாய். அது என இழுத்தவாறு அவளையும் இழுத்து தன் மீது போட்டுக் கொண்டவன், சும்மா இப்போதைக்கே உனக்கு ஒரு லொல்லுலாய் சமாதானம் சொன்ன என்று மேலே இருந்தவரிடம் கண் சமட்டினான். பெண்ணின் உதடுகள் தன் முழுமைக்கும் விரிய அவனை இமைக்காது நோக்கினாள். என்ன பார்வ என்று அவள் கழுத்தில் கரம் கொடுத்து தன் முகத்தின் அருகே இழுத்தான் திலீப். என்றவாறு அவன் மீது முகம் சரிந்து கொண்டவள், சரி, யூத் டெஸ்டுக்கு ரெடியா நீங்க என்று ரகசிய குரலில் வினவினாள். பட்டென்று அவளை தன்னருகே கீழே புரட்டி போட்டவன், என்ன சொன்ன என்று கண்கள் மின்ன விசாரித்தான். சொரக்காக்கி உப்பு இல்லைன்னு சொன்ன என்று நமட்டு சிரிப்பு செந்தினாள் கயல். சரிவிடு, உப்பு மட்டும் என்ன, மத்த அரிசுவையும் சேர்த்தே சரி பார்த்துருவோம் என்று உல்லாசமாக கூறியபடி அவளோடு இணைந்தான் திலீப். முதல் நாள் சொல்லி இருந்தபடி அந்த சுப்ரையாவின் வழக்கு விஷயமாக காலை 7 மணிக்கே தன் கடமையாற்ற சேலம் கிளம்பிவிட்டான் திலீப் குமார். கயலும் காருவும் அதை இயல்பாக ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்க குமுதினிதான் மகனை குறித்து மருமகளிடம் வெகுவாக புலம்பி தீர்த்தார். இவனெல்லாம் என்ன செய்யறது, கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 நாளாவது உன்னோட சேர்ந்து இருக்கிறதுல இப்படி பிடிச்ச உடனே ஓடிட்டானே. பெடுங்கத்த, அவர் சூழ்நிலை அப்படி, என்கிட்ட நேத்தே சொல்லிட்டாரு. அந்த கேஸ்ல மாட்டிட்டு இருக்க மனுஷனும் பாவம், அவருக்கு சரியா நியாயம் கிடைக்கணும்ல. அடிப்பாவி, ஏய், என்ன நீ இப்படி இருக்க? சும்மாவே இந்த ஆம்பளைங்க தான் வசதிக்கு குடும்பத்தை மறந்துட்டு வெளியில கதின்னு கிடப்பாங்க. இதுல நீ வேற இப்படி அப்ராணி அவனுக்கு தொண்ணு நின்னா அவ்வளவுதான், அவனை கையிலேயே பிடிக்க முடியாது. அத்த, நான் ஒன்னும் அப்ராணியும் கிடையாது. உங்க பையனும் அப்படி ஒண்ணு எங்களை ரொம்ப கவனிக்காம வேலையே கதைன்னு மட்டும் இருந்துட மாட்டார்த்த என்று சிரித்தாள். நீ நம்பிக்கிட்டே இரு. கல்யாணமான புதுசுல எல்லாம் ஜோரா நம்மள விழுந்து விழுந்து கவனிக்கிற மாதிரிதான் இருக்கும். ஒரு 2 மாசம் கழிச்சு இதை நீ சொல்லு, நான் அப்ப ஒத்துக்கிறேன் என்று நொடித்தார் குமுதினி. அச்சோ அத்தை என்ன விழிகளை விரித்தவள், என்ன நீங்க உங்க பையனை பத்தியே என்கிட்ட இப்படி சொல்றீங்க என்று வியப்புடன் பார்த்தாள். யார அந்த என்ன,
நான் எப்பவும் ஒன்லி லேடிஸ் ஆர்மி தான் என தீவிரமாக கூறியவர், ஒழுங்கா வாரத்துக்கு ஒரு நாளாவது உனக்கான டைம் அவன்கிட்ட விடாம கேட்டு வாங்கிக்கோ. அப்புறம் விட்டா கையில பிடிக்கிறது கஷ்டம். ஏதோ ரொம்ப முக்கியமான கேஸ், கண்டிப்பா அவன் பார்த்தே ஆகணுங்கிறத விட்டுடலாம். நாட்டுக்காக சேவை செய்யற பையனை ரொம்பவும் போட்டு படுத்தினாலும் நல்லா இருக்காது பாரு என்றார் அலட்டலாக. காட், அத்தை, சான்ஸே இல்ல. சச் அ லவ்லி கேரக்டர் நீங்க. உங்கள மாதிரி சூப்பர் அம்மாவுக்கு பிறந்ததாலதான் போலீஸ்காரரும் பர்சனல் லைஃப்ல ரொம்பவே ஜாலியான பர்சனா இருக்கார் போல இருக்கு என்று மலர்ந்து புன்னகைத்தாள். தானும் முருவளித்தவர், உண்மையை சொல்லணும்னா அவர் போன பின்னாடி என்னோட துக்கத்தை மாத்திக்க நான் இப்படி மாறிட்டேன். திலீப்புக்கு அப்ப 6 வயசு. திடீர்னு அப்பா இல்லாம போனதுல பையன் ரொம்ப ஒடுங்கி போயிட்டான். இனி அவனுக்காக தான் என் வாழ்க்கைன்னு ஆன பின்னாடி அவனை நல்லபடியா சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என்னோட மிகப்பெரிய பொறுப்புன்னு உணர்ந்து என்ன நானே தேத்திக்கிட்டேன்னு சொல்றதை விட என்ன நான் புதுப்பிச்சுக்கிட்டேன்னே சொன்னா அது சரியா இருக்கும். அப்பா வீட்டுல சப்போர்ட் செஞ்சாங்கதான். அண்ணா அண்ணி எல்லாரும் எங்களை அவங்களோடவே இருக்க சொன்னாங்க. எனக்கு தான் அது சரி வரும்னு தோணல. என்ன இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல பையன் மனசுல சங்கடமோ சஞ்சலமோ வந்துடக்கூடாதுன்னு பெரிய பயம் இருந்தது. பக்குவமான பையன்தான், இருந்தாலும் ஒன்னா இருக்கும்போது அங்க அண்ணன் பசங்க கூட இவனுக்கு ஒரு பார்ஷியாலிட்டியோ காம்ப்ளெக்ஸோ வந்துடக்கூடாதுன்னா அதை தவிர்த்துட்டு தனியா வந்துட்டேன். சொல்லுவாங்கல்ல, எலி வலை ஆனாலும் தனி வலை வேணும்னு. எப்படியோ எல்லாம் நல்லபடியா ஒத்து வந்து என் வேலையும் நிரந்தரமாகி திலீப்பையும் அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி செட்டில் பண்ணியாச்சு என்றார் பெருமூச்சுடன். அவரையே இமைக்காமல் பார்த்திருந்தவள் அவரின் கைகளை பற்றி கொண்டு, ரொம்பவே தன்னம்பிக்கை பெண்மணி அத்தை நீங்க என்று பிரமிப்புடன் கூறினாள் கயல்விழி. ஏன், நீ மட்டும் என்னவா என்று அவள் கண்ணு மறுடி சிரித்தவர் திரும்பி மற்ற சிறுவர்களுடன் ஆர்ப்பரித்து விளையாடி இருக்கும் காருவை கனிவுடன் பார்த்துவிட்டு அர்த்தத்துடன் மருமகளை பார்த்தார். வெறுமையாய் புன்னகைத்தவள், சொந்த வீட்லயே அனாதையா நான் இருந்த சூழ்நிலைதான் என்ன துடிச்சலா அப்படி ஒரு முடிவை எடுக்க வச்சதத்த என்றாள் சோர்வாக. எதுவா வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு ஒரு மனசு வேணும்ல. வாழ்க்கை அனுபவங்கள் தான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி தசை திருப்புது. பக்குவப்பட்டவங்க அதை நல்ல விதமா அமைச்சுக்கிறாங்க. அது இல்லாதவங்க தசை மாதிரிதான் வாழ்க்கைய பெருசா குழப்பி சிக்கலாக்கி வைக்கிறாங்க. அது உண்மைதான். என் அம்மாவுக்கு உங்க அளவுக்கெல்லாம் பக்குவம் இல்லத்த. மறந்த குரலில் கூறுபவளின் கையை தட்டி கொடுத்து, சரி சரி, உடனே அப்செட் ஆயிடாத. நீ போய் பிள்ளைய குளிக்க வச்சு அழைச்சிட்டு வா. அவன் கிளம்பும் போது எழுதவன். இந்த பிள்ளைங்க வந்து கூப்பிடவும் வெறும் பாலை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே விளையாடிட்டு இருக்கால என்று அவளை தன் சுய பச்சாபத்தில் உழல விடாமல் வேலை கொடுத்து விரட்டினார் குமுதினி. அம்மாவிற்கும் மகளுக்கும் அவரோடு பொழுது மிகவும் நன்றாக போனது. இதனால் வரை பெரிதும் தனிமையில் அடைந்து இருந்தவர்களுக்கு அங்குள்ள சூழ்நிலைகளும் அவர்களை அரவணைத்துக் கொண்ட சொந்தங்களும் மிகவும் உற்சாகத்தை கொடுத்தது. மதிய உணவிற்கு பிறகு ஓய்வென அவரவர் தங்களின் கூட்டிற்கு பறந்துவிட இவர்கள் மூவருக்கும் சிறிது தனிமை கிடைத்தது. அவ்வீட்டின் தலைவாசல் தாண்டி உள்ளே வந்தால் வராண்டாவே கிட்டத்தட்ட வரவேற்பறை போல தோற்றமளித்தது. சற்று பெரிய இடமாகவே இருந்ததால் அதை அவ்வாறு பயன்படுத்திக் கொண்டிருந்தனர். அங்கிருந்தே மேல் மாடிக்கு படிகள் உயர்ந்து சென்றது. அடுத்து உள்ளே வந்தால் நடுக்கூடம். சோஃபா ஒரு புறமும் ஒற்றை படுக்கை கட்டில் ஒன்று மறுபுறமும் போடப்பட்டு கிடந்தது. அதை தொடர்ந்து சென்றால் ஒரு படுக்கை அறையும் சமையல் அறையும் இருக்க அதை ஒட்டியே சின்ன பூஜை அறை ஒன்றும் இருந்தது. நான் பெரும்பாலும் தனியா இருக்கும் போது உள்ள ரூமை யூஸ் பண்ணவே மாட்டேன். இங்கேதான் டிவி பார்த்து படுத்திருப்பேன். அவன் வந்தாலும் இப்படியே சோஃபால படுத்துப்பான், இல்லைன்னா கீழே பாய் போட்டு படுத்து தூங்கிடுவான். யாராவது வெளியூர்ல இருந்து வந்தாதான் அந்த ரூம்ல தங்குவாங்க. மத்தபடி எங்களுக்கு அது வெறும் ட்ரெஸ்ஸிங் ரூம் தான் என்று சிரித்தார் குமுதினி. அப்படியே பாட்டி என்று ஆர்வமாக கதை கேட்ட பிள்ளையின் கண்ணம் கிள்ளியவர், ஆமடா, நாம 2 பேரும் இப்படி படுத்துக்கலாமா? கயல், நீ அந்த சோஃபாவில படுத்துக்கிறியா என்று மருமகளின் வசதி கேட்டார். சரித்த, இதுதான் கதை பேச நல்ல வசதியா இருக்கும் என்று ஒரு தலையணையை அதில் எடுத்து போட்டு தளர்வாக படுத்துக் கொண்டாள் அவள். அம்மாவுக்கு மகளுக்கும் கதை பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே என்றார் கேலியாக. அவரின் ஆவலுடன் திரும்பி படுத்த காரு, ஆமா பாட்டி, நிறைய பாப்போம் நாங்க என்று கண்களை விரித்தாள். என்னது பாப்பீங்களா? போன் தான் நிறைய யூஸ் பண்ணுவீங்களா கயல்? இவளுக்கு படிக்கிற பழக்கத்தை கத்து கொடுக்கலையா? அதில்லத, இவளுக்கு இன்னும் முழுசா கோர்வையா படிக்க வராது. அதனால என்ன போட்டு படுத்துவான்னு படிச்சு சொல்ல சலிச்சுக்கிட்டு மொபைல டிவில கனெக்ட் செஞ்சு கதைகளை ஓட விட்டுடுவேன் என்று அசடு வழிந்தாள். நல்ல பிள்ளைங்க, ஆனா இவளுக்கு மொபைல பழக்கி விட்டுடாது, நீ அதை அப்படியே ஆளை உள்ள இழுத்துரும் என்று எச்சரித்தார். அதெல்லாம் அம்மா ஸ்ட்ரிக்ட் தான். தூங்கும் போது மொபைல பக்கத்துல கூட வச்சுக்க மாட்டாங்க. மத்த நாள்ல தானா எழுந்து அலாரம் ஆஃப் பண்ணிட்டு வேலையை பாக்குறவங்க சண்டேனா மட்டும் சோம்பல் பட்டுக்கிட்டு என்னை எழுப்பி விட்டு இம்சை பண்ணுவாங்க என சலித்தாள் சின்னவள்.
பெரியவளோ அவளை முறைத்து, உன்னை பார்த்தெல்லாம் யாராவது கேட்டாங்களாடி என்றாள் கடுப்புடன். யாரும் கேட்கலனாலும் என் கஷ்டத்தை நான் சொல்லுவேன். பதிலுக்கு அலட்டலாக மொழியும் சிறுமியின் பேச்சில் வாய்விட்டு நகைத்த குமுதினி, சரி சரி, கொஞ்ச நேரம் தூங்குங்க 2 பேரும், அப்புறம் அந்த வானரப்படைங்க 4 மணிக்கு எல்லாம் டான்னு வந்து நிக்குங்க என்று அவர்களை அமைதிப்படுத்தினார். மாலை எழுந்ததும் தன் குழுவினரோடு காரு விளையாட ஓடிவிட மருமகளோடு பேசியபடி மாடியின் ஒரு மூலையில் படர்ந்திருந்த கொடியில் உள்ள ஜாதி மல்லி முட்டுகளை பறித்திருந்தார் அவர். நீ பூ கட்டுவியா கயல்? ஆச்சோ, இல்லத, கத்துக்கவே இல்ல. சரி, நான் சொல்லித்தரேன். கடையில வாங்கி வச்சுக்கிறத விட நாம தொடுத்தா நல்லா நெருக்கமா கோத்த பூ மாதிரி வச்சுக்கலாம் என்றவர் பூக்களை எவ்வாறு விரல்களில் அடுக்கி எப்படி நூலில் முடிச்சு போடுவது என அவளிடம் செய்து காண்பித்தவாறே மலமளவென்று 2 முழங்களை கட்டி முடித்தார். அப்பா, செம்ம ஃபாஸ்டா நீங்க. என்னால ஏதோ சுமாரா 4 கில்லு தான் ட்ரை பண்ண முடிஞ்சது. வியந்த மருமகளிடம், இப்பதானே எப்படின்னு கத்துக்கிற, போக போக வேகம் வந்துடும். நீ போய் சின்னது எழுத்துட்டு வா, தலைவாரி விடுறேன் என்றவரின் உத்தரவில் அடுத்த நிமிடம் காரு அவரின் கைகளில் இருந்தாள். திலீப்பின் நினைவு கூட இல்லாமல் மூவரும் இயல்பாய் தங்களுக்கென்று ஒரு புதிய உலகத்தை அமைத்தவாறு பல்வேறு கதைகளில் மூழ்கிவிட 5 மணி அளவில் வீடு திரும்பியவன் ஒருவரையும் காணாமல் மாடி ஏறி வந்து பார்த்தான். கீழே கதவை கூட லாக் பண்ணாம இங்க வந்து அரட்டடிச்சிட்டு இருக்கீங்களா? அவனின் அதட்டில் திரும்பி பார்த்த கையிலும் காருவும் அவனை பார்த்து ஆர்வமாக உருவளிக்க குமுதினி மகனை கடிந்து கொண்டார். ஏடா, வரும்போதே நீ பாக்கலையா? இந்த நேரத்துல நம்ம தெருவே வாசலுக்கு வெளியில தான் உட்காந்து கதை பேசிட்டு இருப்பாங்க. அத்தனை பேரை தாண்டி எந்த பயிரால வீட்டுக்குள்ள வந்துட முடியும்? நம்ம ஆளுங்களோட லேசர் பார்வைகளுக்கு முன்னாடி உங்க சிசிடிவி கேமராலாம் ஏமாத்திரம் என்றார் அலட்டலாக. ஐயோ ஆமா பாட்டி, முந்தா நாள் எங்களையே அப்படித்தான் எல்லாம் ஒத்து பார்த்தாங்க என்றாள் காருண்யா வேகமாய். கையில் சங்கடமாக விழிக்க திலீப்பின் முகத்தில் அத்தனை சிரிப்பு. கேட்டுக்கோங்க உங்க ஆளுங்களோட லட்சணத்தை என்று கிண்டலாக மொழிந்தான். ஆடப்போட, எந்த ஒரு விஷயத்திலயும் பாசிட்டிவ்னு ஒண்ணு இருந்தா நெகட்டிவ்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யும் என்று மகனிடம் கூறிவிட்டு, இங்க பாட பாப்பா, நம்ம மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்னா யார் எப்படி பார்த்தாலும் நாம எதுக்கும் அசரக்கூடாது, பயப்படக்கூடாது. நீங்க அப்பா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுக்கு எதுக்கு அவங்க பாக்குறத நினைச்சு கலங்கி போகணும் என சிறுமியிடம் பேசினார். ஆமா பாட்டி, அம்மாவும் சொன்னாங்க என்று அவளும் உடனே ஒத்துக்கொண்டாள். என் தங்க பிள்ளை என்றவர் அவளை நெட்டி முறிக்க, மா என்னம்மா அது, இவ தலைய இப்படி கந்தரகோலம் பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடா பண்றாங்க? இது நெசவஜோட ஹேர் ஸ்டைலு. சின்ன வயசுல என் தலைய படுத்தினது பத்தாதுன்னு இப்ப இவ தலையில வேற கைய வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னது, உங்க தலையில கைய வச்சாங்களா? அது எப்படி என்று வியந்து கேட்டாள் கயல். இந்த மாதிரி இவங்களோட கைவரிசையை காமிக்கிறதுக்கு அப்படின்னு 3 வயசு வரை எனக்கு மொட்டை போடாம முடிய வளர்த்துட்டு இவங்க இஷ்டத்துக்கு டிசைனா தினமும் 2 ஹேர் ஸ்டைல் போட்டு விட்டதோட இல்லாம எல்லாத்தையும் போட்டோஸ் எடுத்து ஆல்பமா வேற போட்டாச்சு என்றான் அலுப்புடன். உன்னை யார் பையனா பிறக்க சொன்னா? எனக்கு வேற வழி தெரியல, உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் என்றவரின் பேச்சில் காரு செடி சிரிப்பு சிரித்தாள். மனைவியோ, வாவ் அப்படியாத்த, என்கிட்ட அதை காட்டவே இல்லையே நீங்க என மாமியாரிடம் குறைப்பட்டு கொண்டாள். இன்னைக்கெல்லாம் ஆளுங்க வந்துட்டு போயிட்டு இருந்தாங்கல்ல, நாளைக்கு காட்டுறேன். விளங்கிடும், நல்ல மாமியாரு மருமக. ஒருத்தராவது வெளியில அழைச்சிட்டு வந்து இருக்கவனுக்கு ஏதாவது குடிக்க கொடுத்தீங்களா என்றான் திலீப் செல்ல முறைப்புடன். ஐயோ என நாக்கை கடுத்த குமுதினி, நீ போய் அவன் என்ன கேட்கிறானோ கலந்து கொடுமா, நான் பாப்பாவுக்கு இதை போட்டு வந்துடுறேன் என்று கையிலை விரட்டினார். அவள் எழவும், சீக்கிரம் அவளை விட்டுடுங்க, அப்புறம் உங்களை பார்த்தாலே 4 அடி தள்ளி ஓட ஆரம்பிச்சிடுவா என அன்னையை கேலி செய்தபடி மனைவியின் பின்னால் சென்றான் திலீப் குமார். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.